ஹாய் பியூட்டிஃபுல் சோல். செலஸ்டல் ரீடிங்கில் யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். அதே இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து பழைய கால நட்புகள் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்கீங்க. நட்பு இல்லைன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணா இருக்கலாம். உங்களோட உறவுக்காரர்களாக கூட இருக்கலாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இத்தனை நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சண்டை சச்சரவுகள் போல் எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது அவங்க சமாதானமாகி உங்கள் லைஃப்பில் திரும்பவும் வர்றாங்க. இனி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அமைதியை மட்டும்தாங்க அது தரும். அது உங்களோட ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க அவங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்களோட பார்ட்னராக கூட இருக்கலாங்க. ஓகே, அதே போல் உங்கள் மனசில் ஏதோ ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறவங்க. அதுக்கு பிரபஞ்சம் வந்து எஸ், டெஃபினெட்லி எஸ்ங்கிற ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கங்க. எனி ஒன் டிசிஷன்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான கேள்விக்கான பதில் வந்து எஸ் தான். அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களை கிளியர் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ட் திஸ் பாத்துங்க, இந்த பாத்தை ட்ரெஸ்ட் பண்ணுங்க, நம்பிக்கையோடு இருங்க. அதே போல் ஸ்பிரிட், இந்த கார்டு பார்க்கும்போது எப்பயுமே அந்த பவர்ஃபுல் ஸ்பிரிட்டு உங்கள் கூடயே இருக்குங்க. எல்லா டைமேவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எல்லா டைமுமே ஒரு செகண்டும் உங்ககிட்ட தான் அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு சோகமாக ஏதோ போல் இருக்கிற போல் எனக்கு தெரியுது இந்த ரீடிங் பார்க்கும்போது. பட் பிலீவ் விடாதீங்க. ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். உங்களோட இந்த டைம் வந்து அது என்னன்னு உங்களோட இன்னர் வாய்ஸ் மூலமாக கேளுங்க. மேபி அது உங்களுக்கு மெடிடேஷன்ஸ் மூலமாக கூட உங்களுக்கு அது உணர்வு பூர்வமாக உணர முடியும். இல்லைன்னா நீங்கள் அவுட்டோரில் ஏதாவது வாக்கிங் ஜாகிங் இதே போல் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபெதர்ஸ் மூலமாக கூட உங்களுக்கு ஃபெதர்ஸ் இல்லைன்னா பட்டர்ஃப்ளை மூலமாக உங்களுக்கு எப்பயுமே நான் இருக்கிறேன், உன்னோட தான் இருக்கிறேன்னு அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் கொடுக்குறாங்க. ஓகே, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து ஆகும் இதனால். ஓகே, கமிட்மெண்ட் இது பார்க்கும்போது மேபி இத்தனை நாள் நீங்கள் ஒரு ஜாபு வேலைக்காக தேடும் ஒரு நபராக கூட இருக்கலாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும். அது கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க. அதில் சக்ஸஸும் இருக்குது, லாங் டைம் சக்ஸஸ்ங்க அது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சில நபர் வந்து கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க. என்ன கமிட்மெண்ட்னா, நீங்கள் ஒரு வேலை தேடும் நபராக கூட இருக்கலாம். அந்த வேலை வந்து உங்களுக்கு 100% சக்ஸஸ் கொடுக்கும். அதில் கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க. பட் எந்த ஒரு வேலையாக இருந்தால் டெடிக்கேட்டடாக செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.